உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் அப்ப உங்களுக்கு வேணுமா? எந்த மூஞ்சிய வச்சுட்டு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க? இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள்ங்கிறார்ல, இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள புகுந்து தான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெட்கமே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு வந்து கோட்டு நிப்பார்ல ஓட்டு கேட்டுட்டு. அப்ப மட்டும் உங்களுக்கு பயங்கரவாதிகள் வந்து இந்துக்களா தெரிவாங்க. இப்பல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரவாதிகளா தெரிவாங்க. அதாவது நெறைய விஷயங்கள் திமுக தரப்புல இருந்து சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மலை மேலயோ, மதத்து மேலயோலாம் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இங்கே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு வோட் பேங்க் உருவாக்கணும். அதுதான் பாஜகவுடைய எங்களுக்கு நோக்கம். அவசியமே கிடையாது. இங்க இந்த இந்தியால ஏகப்பட்ட மாநிலங்கள் நாங்க இது பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டுல இங்க வந்து தான் எங்களுக்கு வந்து அங்க பிரதமர் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த போன தடவை திமுகல வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல 39 இது வந்து போச்சு. அதனால பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆகாம போயிட்டாரா? எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. எங்களுக்கு தேவை இந்துக்களோட குரல்களை எங்கெல்லாம் நெரிக்கப்படுதோ அங்க வந்து நாங்க எங்களோட இந்துக்களோட குரல்களா நிப்போம் நாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்து இந்துக்களுக்கு ஒரு அநியாயம் இழைப்பீங்க. ஆனா அது நாங்க பேசினா உடனே பாஜகக்காரன் ஓட்டுக்கு பேசுறாங்க. நீயும் பேசு. நான் என்ன சொல்றேன், இங்க யாரு வேணா அரசியல் பண்ணு. ஆனா இந்துக்களுக்கு எதிரா அரசியல் பண்ணாத. எங்களோட தர்மத்துக்கு எதிரா நீ பேசாத. நாளைக்கு திமுகவா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிசமா இருந்தாலும் சரி, இங்க வந்து எங்களோட மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படணும். அப்படிங்கறத எங்களோட இது. நீ தேசத்துக்கு எதிரா பேசுவ, எங்க தர்மத்துக்கு எதிரா பேசுவ. அதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணா உடனே நீங்க ஏதோ ஓட்டு எங்களுக்கு ஓட்டே தேவை கிடையாது. எத்தனையோ ஆயிரம் வருஷங்களா இங்க நாங்க இது பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறோம், போராடிட்டு இருக்கோம். கோயில்களுக்காக உயிரை விட்டவங்க இந்துக்கள். இதே காளையார் கோயில்ல உனக்கு கோவில் வேணுமா, உயிர் வேணுமானா வந்து உயிரை விட்டாங்களா இல்லையா? அந்த மரபு இருக்கா இல்லையா எங்களுக்கு? எங்களுக்கு ஓட்டுக்காக தான் அந்த அரசர்கள் எல்லாம் பண்ணாங்களா? ராஜராஜ சோழன் தன் வாழ்நாள் முழுக்க எதுக்காக உழைச்சாரு? அந்த கோவிலுக்காக தானே உழைச்சாரு. ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து இன்னைக்கு கூட இவ்வளவு அட்வான்ஸ் இதுல கூட கங்கையில இருந்து நீ ஒரு சம்பு தண்ணி கொண்டு வரதுன்னா எவ்வளவு இது கஷ்டம். அங்க இருந்து எடுத்துட்டு வரணும். அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்துட்டு வந்தாரா இல்லையா? அங்க இருந்து கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்து ஒரு கோயிலை கட்டினாரா இல்லையா? அந்த அளவுக்கு இங்க எங்களோட கோவிலும் எங்களோட தர்மமும் எங்களோட இந்து மதமும் எங்களுக்கு உயிர். அதுக்கு நீ இது பண்றதுக்கு நீ கேடு விளைவிப்ப, அதுக்கு ஒரு குந்தகம் விளைவிப்ப, அதை வந்து நீ இழிவுபடுத்துவனா அப்ப நாங்க அங்க வந்து கேள்வி கேட்டுதான் தீருவோம். உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா நீ பேசு. நீ உண்மையாலுமே இந்துவா இருந்தா சொல்றாருல திமுகல 1 கோடி இந்துக்களுக்கு மேல இருக்காங்கன்னு உனக்கு ஓட்டு போட்ட இந்துக்களுக்கே நீ வந்து அவமானப்படுத்துறீங்கல்ல. நீங்க அந்த நமக்கு 1 கோடி இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு அந்த இந்துக்களோட மத உணர்வுகளை நீங்க வந்து மதிச்சீங்கன்னா திமுக இந்த வேலையை செய்யாது. இனி திமுகல இருக்க இந்துவே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுக்கோங்க. மதுரையில இருக்க மக்கள் எத்தனை பேர் கொந்தளிச்சு கிடக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்க இந்துக்கள் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படும் சொல்லி அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க வந்து அவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்க அந்த தீபத்தை தான் ஏத்துவோம்னு சொல்லி இது பண்ணி எப்பேற்பட்ட ஒரு நயவஞ்ச நாடகத்தை நீங்க நடத்திட்டு கடைசியில் என்ன சொல்றீங்க? மத நல்லிணக்கத்தை பேணுறீங்க. என்ன மத நல்லிணக்கம் வேண்டி கிடக்கு எங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு?